கிருப்பை நம்ம வரைக்கும் இந்த காலம் ரொம்ப விசேஷம். நிஜமாக காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நீ அருளின் தன்மையை அப்படின்ற திருவரங்கத்தை முதனார். ராமானுஜன்ற அந்த கருணாமேகம் எல்லாம் தடுத்தா கொண்டு இருக்கு. பகவான் அடையறதுக்கு பல ஆயிரம் கோடி வழிகள் உண்டு, நிறைய வழிகள் உண்டு. அதில் ரொம்ப சுலபம் எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது அப்படின்னா சரணாகதி தான். எந்த ஒரு அதிகாரமும் வேண்டாம் சரணாகதிக்கு. என்னால முடியல, நீதான் என்னை ரட்சிப்பவன்னு சுவாமி இடத்துல நம்ம ஒத்துக்கிறது தான் சரணாகதி. இந்த சரணாகதியை கடைத்தட்டு ஜனங்கள் வரைக்கும் கொண்டு வந்த ஒரு பெரிய ஆச்சாரியர் சுவாமி ராமானுஜர். நிறைய நாஸ்திகர்களுக்கெல்லாம் கூட ராமானுஜரை பிடிக்கும். ஏன்னா பெரிய புரட்சி பண்ணவர். அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா ஜனங்களையும் ஒன்று பகவத் விஷயத்துல ஈடுபடுத்தின ஒரு பெரிய ஒரு கைங்கரியம் சுவாமி ராமானுஜர் பண்ணியிருக்கார். ஆச்சரியமானவர். ஸ்ரீரங்கம் ரங்கராஜன், காஞ்சிபுரம் வரதராஜன், திருமாலிருஞ்சோர், கள்ளழகர், திருக்குறுங்குடி நம்பி, இப்படி எத்தனையோ பெருமாள் ராமானுஜ பிரபாவத்தை பல சந்தர்ப்பங்கள்ல நிரூபணம் பண்ணியிருக்கார். அத்தனை வசதியான உடையவருடைய ஜெயந்தியை நாம் இன்னைக்கு கொண்டாடிருக்கோம். பெரிய இன்னைக்கு ஜீவிதம் இருக்கு, இந்த ராமானுஜ ஜெயந்திக்கு இருக்கும். நிச்சயமா ராமானுஜ ஜெயந்தி தொடர்ந்து நடக்க போகுது. 2017 அவருடைய 1000 நட்சத்திரம். ஒரு முன்னோட்டமாக தான் அதெல்லாம் நடந்துருக்கு. இன்னும் நிறைய 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 பண்ண போகிறோம். 2017 ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படும் பகவத் சங்கல்பம் ராமானுஜ. அதனால ராமானுஜன்றவர் ஸ்வயம் பகவானுடைய வலதுகை, பகவானுடைய ஹிருதயம்தான் ராமானுஜன். ஞானி து ஆத்மைவ மேமதம் அப்படின்னு பகவான் கீதையில சொல்கிறார். அப்படிப்பட்ட பகவானுடைய ஹிருதயமான ராமானுஜரிடத்துல பிரார்த்தனை பண்ணிண்டா நடக்காதது எதுவும் இல்லை. யாருக்கு என்ன வேணுமோ நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது குடும்ப விஷயமா இருக்கட்டும், ஆஃபீஸ் விஷயமா இருக்கட்டும், எதை பிரார்த்திச்சிருந்தாலும் கூடவே பக்தி ஞான வைராக்கியம் வேணும்னு நன்னா பிரார்த்திச்சு, கூடவே சனாதனமான ஹிந்து தர்மம் ஜெயிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கணும், கூடவே இது இந்து மந்திர நகரம்னு ஸ்தாபிதமாகணும்னு பிரார்த்திச்சுக்கணும், கூடவே மாறி போனவர்கள்லாம் திரும்ப வழி வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கோங்க. தேசம் நன்னா இருக்கணும், நன்னா மழை பெய்யும், லோகமெல்லாம் சௌக்கியமா இருக்கணும். இப்போ புஷ்பாஞ்சலி ரொம்ப ஜோரா நடந்தது. அத்தனை பேர் தான் போட்டோமே நடக்கிறதா, உங்க அத்தனை பேர் சார்பில் நாங்கள்லாம் போட்டோம். அவ்வளவுதான். அத்தனை பேரும் அங்கேயிருந்து பார்க்கும் பொழுது நீங்க பார்க்க விழுந்த எல்லா புஷ்பங்களும் உங்க கையினாலே நீங்க போட்டதுக்கு தான் சமம். சந்தேகமே இல்லை. எல்லாரும் வந்து போட முடியாதுன்றதுக்காக ஒரு 6-7 பேர் ராமானுஜர் திருவடியில் சேர்த்தோம். ஆனால் அத்தனை பேருடைய பக்தியோடு சேர்த்து தான் சேர்த்து. இப்போ சுவாமி ராமானுஜருடைய வீதி புறப்பாடு உண்டு, திருவீதி உலா. அழகா ஹம்ச வாகனத்திலே சுவாமி ராமானுஜர் திருவீதி உலா வரப்போகிறோம். எப்படி 5 கிலோமீட்டர் வருமோ அந்த மாதிரி யதிராஜர் சுவாமி ராமானுஜர் பவிஷ்யதாச்சாரியன் திருப்பாவை ஜீயர் காரே கருணை ராமானுஜர் திருவீதி உலா வரப்போகிறார். ராமானுஜரோட நிறைய பேர் ஸ்ரீரங்க வீதிகளில் அப்படி நடந்திருக்கா. நம்பெருமாள் திருவீதி உலா வரும்பொழுது ராமானுஜர் திரிதண்டம் நீந்து இப்படி வருவார். பற்பமென திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர். இப்போ நம்ம ராமானுஜரை பார்த்தா தானாகவே இந்த பாசனம் வரும். அத்தனை அழகு இல்லை எனக்கெதிரேன்னு ஒரு தைரியம் உண்டு. அதனால எல்லா பயத்தையும் அவரிடத்தை ஒப்படைச்சிடுவோம். நிர்பயமாக இருக்கு. நிச்சயமாக எதிராசனுடைய திருவடி சம்பந்தப்பட்டவர்களுக்கு வேறு ஒன்றும் அவசியம் இல்லை. பகவான் கூடவே நிற்பான். எல்லாம் கடந்து போகும். எல்லாத்தையும் தாண்டி வருவோம். எல்லாத்தையும் ஜெயிச்சு வருவோம். திருவீதி உலா எல்லாரும் இருந்து எதிராஜரோடு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். ஸ்வயம் ராமானுஜர் பிரத்யட்சமாக திருவீதி உலா வரார். பக்தியோடு அவரோட நடக்கிற ஒரு பாக்கியம் திரும்ப அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். 5 கடைசியில் வருவார். ஆனால் கூட பெருமாள்
இன்னைக்கு எதிராஜர் ஏகாந்தமாக வரப்போகிறார். ஆச்சாரியனோட நடக்கிறது எப்படின்னா, இன்னைக்கு நடந்துட்டேன்னா மோட்சத்துக்கு நடக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும். நன்னா ஞாபகம். இன்னைக்கு எதிராஜனோட திருவீதி விழா போகும் பொழுது அப்படியே ஒரு நாள் என்ன ஆகும்னா மோட்சத்துக்கு இப்படி நடந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லுவார்கள். ஆழ்வார்கள்லாம் போன மாதிரி அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் வைகுண்டம் அடையிறத பார்க்க முடியும். மோட்சம் அடையும் பொழுது அவள்லாம் சொல்லுவாள், நீங்கள் அன்றைக்கி ராமானுஜரோட திருவீதி விழா வந்தீர்கள், அதனாலே உங்களுக்கு மோட்ச பிராப்தி அப்படின்னு சொல்லுவாள். அது வைகுண்டத்தை போனால் நம்மளாம் பேசுவோம், போய் பேசுவோம். அதனால் எல்லாரும் கூடி இருந்து குளிர்வோம். எதிராஜருடைய கிருப்பை பூரணமாக இருக்குது. நிறைய கூட்டம் வர, அந்த கூட்டம்லாம் பத்தாது. எதிராஜர் ரேஞ்சுக்கு கூட்டம் இருக்கணும், நம்ம ரேஞ்சுக்கு கூட்டம் இருக்குது, சரி வரல. எதிராஜருடைய அவரோட லெவலுக்கு கூட்டம் வரணும். எல்லாம் நிறைய பக்தி பண்ணுங்க. நாளையிலேருந்து எதிராஜர் கிருப்பையோட திருமாலை திவ்ய பிரபந்தம், தொண்டடி குடியாளர் திவ்ய பிரபந்தம் இருக்கு. எல்லாரும் கூடியிருந்து கொள்வோம். ராதே கிருஷ்ணன். சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. கால்
சிலம்பாவே